அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குழிப்பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் வந்து பச்சரிசி, அது கூட 1/2 டம்ளர் உளுந்து போட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சு அதை நல்லா அரைச்சி புளிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது வந்து 2 வகையாக பண்ணலாம். இதில் வச்சுருக்கிறது வந்து நம்ம ப்ளைன் பணியாரம் பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து வெங்காயம்லாம் போட்டு பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நான் இதில் என்னென்ன வதக்கி வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வேணும்னா கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஊற வச்சு அதையும் இது கூட நல்லா வதக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு கார பணியாரம் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பணியாரக்கல் அடுப்பில் வச்சாச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதில் வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எல்லா குழியிலையும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் இந்த குழியில் வந்து ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படி எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் லைட் ரெட்டிஷ் ஆகுது. இந்த டைமில் இந்த மாதிரி பணியாரக்கல் கூட வந்து நமக்கு திருப்புறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள், அப்படி திருப்பணுன்னா அழகாக டர்ன் ஆகும். ஜஸ்ட் எல்லாமே கரெக்டு கன்சிஸ்டன்சிலேருந்து இதாச்சுன்னா பாட்டுக்கு ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ இது கூட வந்து நம்ம சுற்றி கொஞ்சோண்டு லைட்டாக ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கன்னா கிறிஸ்பியாக வரும். இப்போது கார பணியாரமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அந்த கார பணியாரம் மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஊற்றுறோம். சூப்பரான கிறிஸ்பியான பணியாரம் வந்து ரெடி. நீங்கள் வந்து ப்ளைன் பணியாரத்துக்கு வந்து கருப்பட்டி பாகு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த குழி பணியாரம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.